666 அப்படின்னா என்ன? பளிச்சுன்னு என்ன வரணும் மனசுல? 666 அது முத்திரையின் காலம். 666 ஒரு முத்திரையின் காலம். அதுதான் பெரிய ரோல் பண்ண போகுது. முத்திரையின் காலம். அந்த முத்திரையின் காலங்கிறது எப்படிப்பட்ட காலம்? அதுக்கு எப்படி பேர் கொடுக்கலாம் அப்படின்னா, இதுவரை உலகம் சந்தித்திராததும். இப்ப இருக்கிறோம் இல்லையா, இப்ப வரைக்கும் உலகம் அப்படிப்பட்ட உபத்திரவத்தை சந்திச்சதே இல்லை. நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, எவ்வளவு உபத்திரமா இருக்கு இந்த உலகத்துல வாழ்றது, சே போயிடலாம் போல இருக்கு அப்படி நினைக்கிறீங்கல்ல? அப்படி நினைக்கிறீங்கல்ல? இதை விட பயங்கரமான உபத்திரவம் அப்ப இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏண்டா வாழ்றோங்கிற மாதிரி இருக்கும். இதுவரை உலகம் சந்தித்திடாததும் சந்தித்து இராததும், இனிமேலும் உலகம் இப்படிப்பட்ட உபத்திரத்தை சந்திக்க போறதும் இல்லை. ஆமா, அந்த மாதிரி உபத்திரத்தை இதுவரைக்கும் உலகம் சந்திக்கவே இல்லை. எந்த காலத்துல? அந்தி கிறிஸ்துவின் நேரடியான ஆட்சி காலத்துல 666 முத்திரையா இருக்கிற அந்த காலத்துல இதுவரை உலகம் சந்தித்திராத உபத்திரவம் அப்ப வரப்போகுது. இதுக்கு மேல உலகம் உபத்திரம் சந்திக்குமானா? இல்ல. இந்த மாதிரி உபத்திரவத்தை இதுவரைக்கும் சந்திச்சதில்லை, இனிமேலும் உலகம் சந்திக்க போறதும் இல்லை. அப்படிப்பட்ட உபத்திரவ காலம். அப்படிப்பட்ட உபத்திரவ காலம் தான் 666 முத்திரையின் காலம். சந்தேகத்துக்கு வேணா வாசிங்க. மத்திய 24ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 24, 21 வாசிக்கலாம். முத்திரையின் காலம் 666 முத்திரையின் காலம், அந்தி கிறிஸ்துவின் காலம். எப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. அது எப்படி இருக்கும்ட்டு சொல்லுங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்ப உண்டாயிருக்கும். என்ன சொல்ல வராரு? இதான் 666 பயங்கரம். ஆமா, கவனம். கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் அங்கதான் போய் உட்காருவாங்க. ஏண்டா வாழ்றோம்? ஒவ்வொரு நிமிஷமும் அணுவான சித்திரவதை. இந்த மாதிரி உத்தரவுமே சந்திக்கலன்ட்டு இயேசுவே சொல்லிட்டாரு. பவுல் சொல்லல, இயேசுவே சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு உபத்திரத்தை உலகம் சந்திக்கவே இல்லடா அப்படிங்கிறாரு. இனிமேலும் சந்திக்காதுரா. அதனாலதான் இதுக்கு பேரு மகா உபத்திரவ காலம், மிகுந்த உபத்திரவ காலம். பைபிள் சொல்லுது இது மகா உபத்திரவ காலம். ஆனா நரகத்துல மனுஷர்கள் அனுபவிக்க இருக்கிற அந்த உபத்திரவ காலத்தை விட மகா உபத்திரவ காலம், பெரிய உபத்திரவ காலம் ஒண்ணும் இல்லை. இதையும் புரிஞ்சுக்கணும். எதையும் புரிஞ்சுக்கணும்? நரகத்துல மனிதர்கள் போய் அனுபவிக்க போகிற அந்த உபத்திரவத்தை விட 666 முத்திரையின் காலத்துல நிகழ்கிற அந்த உபத்திரம் பெரிய உபத்திரமே இல்லை. அதனால சாப்பாடு கிடைக்கலையே, ட்ரெஸ் கிடைக்கலையே, இருக்க இடம் கிடைக்கலையே, குடிக்க தண்ணி கிடைக்கலையே, சுவாசிக்க கூட காத்து தரமாட்டேங்கிறாங்களே, பேசாம 666 முத்திரைய தரிச்சிடலாமா அப்படின்னீங்கன்னா, இந்த உபத்திரவத்துக்கு பயந்து நீங்க தரிச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா, இதை விட கொடிய உபத்திரம் நரகத்துல இருக்கு. எப்படி வசதி? 666 தரித்தீர்கள் என்றால் நீங்கள் நரகத்துக்கு போகணுங்கிறது கன்ஃபார்ம். அது. அப்ப இதை விட கொடிய உபத்திரம் நரகத்துல இருக்கு. அதுக்கு இந்த உபத்திரவத்தை கொஞ்ச பொழுது அனுபவிச்சு டீசெண்டா இறந்துடலாம், மரியாதையா இறந்துடலாம். ஆமா, இதெல்லாம் ரொம்ப ஆழமான சிந்தனைகள். டீசெண்டா இறந்துடணும். சாப்பாடு இப்ப என்னப்பா, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, அவ்வளவுதானப்பா. கொஞ்ச காலம் இருக்குமா? ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குமா? உயிர் இருக்குமா? 3 நாள் முடிஞ்சிருட்டோம். நீ இதுக்கு பயந்துகிட்டு சீலை குத்திட்டு
சோறெல்லாம் தின்னுட்டு இருந்தா எப்படி சாத்தான போற நீங்க? அப்ப அங்க போய் அங்க என்ன செய்வ? ஆமே. இதெல்லாம் கைவிடப்பட்டவங்களுக்கு போய் பேசுங்க. எங்களுக்கே பேசுறீங்க? அப்படி சில சகோதரிகள் யோசிக்கிறார்கள். நாம் தான் பரலோக வாசிகளாச்சே. நாங்களாம் பரலோக வாசிகள். எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? என்னமா நடந்து போட்டு பூமியில இருந்தா எங்களுக்கு என்ன? நாங்கள் பரலோகத்திலே தங்க ரோடிலே நாங்கள் தங்கத்தை தோண்டி தோண்டி எடுத்து நகை செய்து மாட்டிக்கொண்டிருப்போம். அங்க தங்க விலை குறைஞ்சிட்டு இருக்கு. கரெக்டா நல்லவர். புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப இருக்கிறதே ஐயோ அம்மா வலிக்குதே ஓத்துறோமா, ஐயோ இனிமே வரப்போ பாருங்க ஓத்துறோமா, ஐயோயோ இமேஜினே என்னால பண்ண முடியாது. அந்த அந்த ஓத்துறத்தை என்னால இமேஜினே பண்ண முடியாது. காலில் பெரிய காயம் இருக்கும். அந்த காயத்துக்கு மருந்து தர மாட்டாங்க. அது அப்படியே சீல் வச்சு ரத்தம் கால் எடுக்கணும்னா எவன் எடுக்கவும் வர மாட்டாங்க டாக்டர், நோ அனுமதி. அப்ப என்ன செய்யும்? உடல் அழுகணும். மகா உத்திரவம். மகா உத்திரவம். லேசா நினைச்சா 266. ஐயோயோ பாப்பா. அதான் சொல்லுவாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இல்ல அவங்களே அப்படி வாங்கலாம். தட்டு மாற்றம் வந்துருமா? ஐயோ முடியுமா? நிக்க முடியுமா? அந்த அளவுக்கு இருக்குமா? பயங்கரமான உத்திரவம். யாருக்கு மட்டும்தான்? 666 தரிக்க மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும்தான் அது மகா உத்தரவு காலம். ஆமா. மற்றவங்களுக்குலாம் ஸ்மூத்தா அடியே போயிட்டு இருக்கும். எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆமேன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். யாருக்கு தான் கிடைக்காது? கிறிஸ்துவுக்காக நாங்க இருப்பவங்களுக்குலாம் கிடைக்காது. கர்த்தர் நல்லவர். ஆமென்னு சொல்லுங்க.